ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மெதுவோட ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெளியே முறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கிற மெதுவோட எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெதுவடிக்கு சென்டரில் இருக்கிற ஓட்டை ஈஸியாக போடுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெதுவோட செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மொட்டு உளுந்து எடுத்துருக்குறேங்க. உளுந்தில் இரும்பு சத்து அதிகங்க. நீங்கள் உளுந்து வடை, உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இது மாதிரி அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளர் வந்து 250 கிராம் 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க, க்ளீனாக வர வரைக்கும். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாங்க. இப்போ யாராவது கெஸ்ட்டு வராங்க, உங்களுக்கு அவ்வளோ நேரம் டைம் கிடைக்கலனா அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் பொதுன்னு சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இதோ இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து ஊறின தண்ணி இருக்குல்லங்க, அதை வடிச்சிட்டு எகைன் வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உளுந்தோட வாசனை வராது. நீங்கள் எது ஊற வச்சாலுமே ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது. இது கூட 5 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நான் மாவை அரைச்சதுக்கப்புறம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்த போகிறேங்க. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம உளுந்து மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். ஜார் சூடாகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. இது நல்லா கூலிங்காக வச்சுருக்கும். மாவை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப போட்டிங்கன்னா இதே தண்ணி விட்டு வந்துடும். அதனால் போதும். இவ்வளவே உளுந்துக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தெளிச்சு தான் ஆட்டணும். மூடி போட்டு 2 பல்ஸ் விட்டோனையும் எகைன் தண்ணி தெளிச்சுக்குங்க. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து கலரி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக ஈவனாக கிரைண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி க்ரீமாட்ட இருக்கணுங்க. மெதுவடைக்கு மாவு கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கலாம், கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். எதில் அரைச்சாலும் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இனிமேல் தாங்க ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது போல் அகலமான பாத்திரத்தில் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான ப்ராசஸ் சொன்னேன் இல்லைங்க, அது இதுதாங்க. இது மாதிரி மாவை நல்லா அடிக்கணுங்க. ஒரு விஸ்கர் வச்சு அடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பண்ணலாம். கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, இது போல் போடும்போது இப்படி அடிப்பாங்க. இது எதுக்காகன்னா அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் மாவுக்குள்ளே போகுங்க. நல்லா சாஃப்டாக பொதுன்னு வரும். அதுக்காக தாங்க. 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மாவு மாறி இருக்குன்னு. இப்படி இருந்தால் தாங்க மெதுவோட நல்லா உள்ளே சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்போ வாங்க தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரியே மொறுன்னு வேணால் இது கூடவே 5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணுங்க. பச்சரிசி மாவு, அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி கட் பண்ணியாச்சு, அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை உங்கள் இஷ்டம் தாங்க, கூட குறைய சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் முழு மிளகையும் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவடைக்கு மாவு ரெடிங்க. அடுப்பில் எண்ணெய் சூடாகட்டும். நான் ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் சொன்னேன்ல மெதுவடை சுடுறதுக்கு, அது என்னன்னு பார்க்கலாங்க. சென்டரில் ஓட்ட போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு வரல. அதனால இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு, ட்ரை பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஸ்டீல் வடிகட்டில் சென்டரில் மாவு வச்சுட்டு இடையில ஓட்டை போட்டுக்குங்க. மெதுவோட ஷேப் வந்துடும். இது ஈஸியாக ஆயிலில் வைக்கும்போது பிரிஞ்சு வந்துடுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் திருப்பி விட்டால் சரிங்க. வச்சவுடனே கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆயிலில் விழுந்துருது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இது போல் ஒரு வடை போட்டு வெளியே எடுக்கும்போது அதில் ஆயில் ஓட்டிருக்குங்க. கையில் சுடாமல் பார்த்துக்கோங்க. நான் என்ன தான் கையில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், குட்டியாக தாங்க வந்துச்சு. இது மாதிரி போடும்போது ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி பெரிய வடையாக எனக்கு கிடச்சிது. 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. எண்ணெயில் பொரிய நல்லா பபிள்ஸாக வந்துட்டுருக்குங்க. இது ஃபுல்லாக அடங்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே போல் டக்குன்னு எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாங்க. இதோ நம்ம மெதுவடையெல்லாம் ரெடியாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் இது கூடவே கோதுமை பாயாசம் செஞ்சேங்க. இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. மெதுவடை வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!